கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்தின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொரிந்தியர் நிருபம் 1ஆம் நிருபம், அதில் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:24. அது பின்பகுதியை படிக்கிறேன் பாருங்க. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, இன்றைய தினம் தேவன் உங்களை சொல்ல ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், நானே உங்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறேன். பலன் எங்கள் பலன் எங்களால் உண்டாகல, கர்த்தரால் உண்டாயிருக்கிறது போல் சொன்னது போல தேவனே உங்களுக்கு பலனாக இருக்கிறார், ஞானமாக இருக்கிறார். பலன்னா என்ன? உடல் ரீதியான பலன், சரீர ரீதியான பலன் மட்டும் கிடையாது, பொருளாதார ரீதியான பலன். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் உங்களை டாமினேட் பண்ணுற பலன். டாமினேட் பண்ணுறதுனா அவங்களை அடிமையாக்குறது கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறது, அவங்களுக்கு நீங்கள் சகல காரியங்கள் செய்கிறது. பலன்னா நீங்கள் உடல் ரீதியான பலனை மட்டும் நினைக்கக்கூடாது. சகலமுமே நிரம்பி ஒளியும் பாத்திரமாக இருப்பது ஒரு மிகப்பெரிய பலன். பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா, குடிசூழலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவனை நம்பி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசை வச்சு இன்னமே சாதிச்சிருவோம்னு நினச்சிருவாங்க. ஒன்றும் இல்லாத மக்கள் தான், நீ ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கீங்க, கடவுளே என்னை பாதுகாத்துக்கன்ட்டு கோயில் வாசலில் வர நிற்கிறதுல பார்த்தீங்கன்னா 99% உங்களாக தான் இருப்பாங்க. அதுக்காக நான் குறை சொல்லலை, மேலே இருக்கவங்களை குறை சொல்ல, கீழே இருக்கவங்களையும் நான் இழிவாக பேசலை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் தான் உங்களுக்கு பலன். சகல காரியங்களும் நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மலை மேலே இருந்தாலும் பரவாயில்ல, மலை கீழே பாதாளத்தில் இருந்தால் பரவாயில்ல, நான் உங்களுக்கு பலனாக இருக்கிறேன்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, நான் உங்களை பாதுகாக்க நான் இருக்கேனே, நான் உங்களுக்கு எல்லா சகலம் செய்வேன் அப்படின்றாரு. யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர்கள்னா யாரு? நம்ம எல்லாமே அழைக்கப்பட்டவங்க. ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா, அழைப்பின் சத்தத்தை, அழைப்பின் நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளாதனால்தான். நம்ம காதை உலகத்துக்காக, உலக சத்தத்தை கேட்பதற்கு திறந்து வைத்திருக்கிற நம்ம தேவ சத்தத்தை கேட்பதற்கு நம்ம திறந்து வைப்பது இல்லை. ஆனால் தான் தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறேன் அப்படின்றாரு. யாருக்கு? அழைக்கப்பட்ட நமக்கு. அப்போ தேவ ஞானத்தால் நற்பப்பட வேண்டும், நம்ம தேவ பலத்தால் நற்பப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம தேவ சத்தத்தை கேட்க நம்ம ஆயத்தமாகிறோம். காலையிலே எழுந்து தேவனான சமூகத்தில் உட்காந்துருவோமா? காலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரே நீங்கள் என்ன பேசுங்க ஆண்டவரே, இன்றைய தினம் நான் என்ன பண்ண வேண்டும் ஆண்டவரே, இன்றைய தினம் நான் என்ன பேசணும், என்ன பண்ணணும், நான் எங்கே போகணும், எங்கே வரணும், என்ன தொழில் பண்ணணும், என்ன ஏதுன்றது ஃபுல்லாக தேவ சமூகத்தில் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா 2ஆம் நாள் 3ஆம் நாளில் தேவன் உங்களோட துல்லியமாக பேசுவதை நீங்கள் உணர முடியும். தேவன் பேச ஆயத்தமாக இருக்கிறார், அவருடன் காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் அழைப்பை புரிஞ்சு கொண்ட அந்த செகண்ட்லேருந்து உங்களோட வாழ்க்கை மாறிவிடும். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க இல்லையா? ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கனானாலும் சரி, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ யூதர் கிரேக்கர் மட்டும் சொல்லியிருக்கேன், நம்மளாம் சொல்லக்கூடியனா இதெல்லாமே பிரஜாதி மக்கள் பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க தேவனால் வந்த யூதர் மக்களாக இருந்தாலும் சரி, தேவனை தெரியாத கிரேக்க மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவர்கள் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அழைப்பின் சத்தத்தை தெரிந்து கொண்டு, அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு, எல்லாமே அழைக்கப்பட்டவர்கள் புரிந்துவோம். எல்லாமே அழைக்கப்பட்டவங்க தான். ஆனால் புரிந்து கொள்ளாதனால தான் நம்ம உலகத்துக்குள்ளே உழந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி அழைப்பின் சத்தத்தை கேட்டு, அழைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டு, அழைக்கப்பட்டதை புரிந்து கொண்ட உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட உங்களுக்கு, அழைப்பின் சத்தத்தை கேட்ட உங்களுக்கு, கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து அவரே உங்களுக்கு எப்படி இருக்காரா? தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறதுக்கு அவரோட காத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் எவ்வளவு காலம் தேவனை காத்து கொண்டிருக்க வைக்கப் போகிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, அழைக்கப்பட்டவர்களை எங்களுக்கு நீரே தேவ பலனும் தேவ ஞானமுமா இருப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவே, நாங்கள் உமது பலத்தால் உமது ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்களாக உலகம் முழுவதும் உமக்கு சாட்சியாக நிற்போம் என்று முடிவெடுக்கிறோம் ஆண்டவரை, வாக்கு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஏஸ்தாவே, நீர் எங்களை உமது ஞானத்தால் நிரப்பி உமது பலத்தால் நிரப்புவதற்காக நன்றி 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 ஆண்டவரை. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தவணை ஞானத்தில் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பலத்தில் குறை உள்ளாக இருந்தாலும் சரி, உம்மிடத்தில் கேட்டு தேவ பலத்தாலும் தேவ ஞானத்தாலும் அவர்கள் நிரப்பப்பட நீர் காத்து கொண்டு இருப்பதை உணர்ந்து உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வாக்கின்படி தவணை அவர்கள் உம்மிடத்தில் கேட்டு உம்மது பலத்தையும் உம்மது ஞானத்தாலும் அவர்கள் நிரப்பப்பட போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் அப்பா.
அவர்கள் தேவ ஞானத்தாலும் தேவ பலத்தாலும் நிரப்பப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.